அண்மை செய்தி. முதலமைச்சருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கர் தேடப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் அசோக் அவர் குறித்தான தகவல்கள் எதுவும் இல்லை என்றும் முதலமைச்சருக்கு கடுமையான தனது எச்சரிக்கை பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இரட்டை வேடம் போடும் காவல்துறையை கையில் வைத்திருக்கக்கூடிய திமுக அரசின் முதலமைச்சருக்கு எடப்பாடி பழனிசாமி தனது கண்டன அறிக்கை தெரிவித்திருக்கிறார். எம்ஆர் விஜயபாஸ்கரை குற்றவாளி போல் சித்தரித்து தேடும் காவல்துறை செந்தில் பாலாஜியின் தம்பியை ஏன் தேட முயலவில்லை என்றும், செந்தில் பாலாஜியின் சகோதரர் அசோக்குமார் கடந்த ஓராண்டாக தலைமறைவாக இருக்கிறார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அமலாக்கத்துறையை அசோக்குமார் எடுக்கும் இடத்தை தமிழக காவல்துறைக்கு தெரிவித்தும் கூட அது தொடர்பான நடவடிக்கைகள் இல்லை என்றும், கரூர் மாவட்ட அதிமுக நிர்வாகிகளுடைய வீடுகளை சோதனை செய்தபோது பல்வேறு தேவையற்ற நடவடிக்கைகள் நடந்ததாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு கடுமையான ஒரு எச்சரிக்கை பதிவை கொடுத்திருக்கிறார். விவரங்களை வழங்குகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. இப்ப அந்த எடப்பாடி பழனிசாமியுடைய அறிக்கையினுடைய முக்கிய சாராம்சம் என்ன? கடுமையான எச்சரிக்கையிலும் அதை பதிவு செஞ்சிருக்கிறார். என்ன விவரம்? கோபால், தமிழகத்தில் அரங்கேறக்கூடிய சட்டம் ஒழுங்கு சீர்கேடு பிரச்சனைகளை மறைப்பதற்காக அதிமுக நிர்வாகிகள் உட்பட பலர் மீது பொய்யான வழக்குகளை ஏவி இந்த அரசு சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைக்க பார்க்கிறது என்று அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் தமிழக காவல்துறை அவர்கள் இரட்டை வேடம் போடுவதாகவும், குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என்பது கடந்த சில நாட்களாகவே தொடர்கதையாகி வருகிறது. தொடர் கொலை அதே போன்று பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கேடுகள் அரங்கேறி வரக்கூடிய நிலையில இதனை மூடி மறைப்பதற்காக பொய்யான வழக்குகளை அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள் மீது ஏவி இதனை திமுக அரசு மறைக்க பார்க்கிறது என்று அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக அதிமுக செயலாளரும் இருக்கக்கூடிய எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது இது போன்ற ஒரு போலியான ஒரு வழக்கை ஜோடித்து அவரை குற்றவாளியாக சித்தரித்து அவரை கைது செய்வதற்கான முழு முயற்சிகளில் திமுக அரசு ஈடுபடுகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கக்கூடிய அவர், இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் அறவழியில் போராட்டம் நடத்தப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையை திமுக அரசுக்கு விடுக்கிறேன் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக எம்ஆர் விஜயபாஸ்கர் மீது நில மோசடி தொடர்பான பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கக்கூடிய நிலையில அவரை தேடக்கூடிய பணிகளில் தனிப்படைகள் தீவிரமாக இருக்கின்றன. அவருடைய ஆதரவாளர்கள், அவருடைய உறவினர்கள் வீடுகள் எல்லாம் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வரக்கூடிய நிலையில இதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில் அறிக்கை வெளியிட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டை மறைப்பதற்காகவே அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் மீது இது போன்ற பொய்யான வழக்குகளை ஜோடித்திருக்கிறது திமுக அரசு என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். இது சர்வாதிகாரத்தினுடைய உச்சம் என்றும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். எனவே இது போன்ற நிகழ்வை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும், இல்லை என்றால் அறவழியில் அனைவரையும் திரட்டி மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அதிமுக முன்னெடுக்கும் என்ற ஒரு எச்சரிக்கையையும் இந்த அறிக்கையின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். கோபால், நன்றி சிவா. உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.